இந்த வாரம் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய தலைப்பு சோதனை பரிசோதனை. வேதம் சொல்லுகிறது, பாடு அனுபவிக்காத பரிசுத்தவான் யாருமே இல்லை. அதே போல சோதிக்கப்படாத மனிதர்கள் உலகில் யாருமே இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட உலகில் மனிதனாக இருந்தபோது சாத்தானாலும் பிறகு அவன் மூலமாக பரிசேயர் சதுசேயர் வேதப்பாரகராலும் சோதிக்கப்பட்டு கொண்டே இருந்தார் ஒரு ஊழிய காலம் பூரா. அதனால சோதனை கிறிஸ்தவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆனால் நாம் சோதிக்கப்படுகிறோமா அல்லது பரிசோதிக்கப்படுகிறோமா என்கிற அறிவு நமக்கு கொஞ்சம் அவசியம். ஏனென்றால் இந்த ரெண்டுமே பெரும்பாலும் இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதன் விளைவை வைத்து தான், சோதனையின் விளைவையும் பரிசோதனையின் விளைவையும் வைத்து தான் நம்ம பரிசோதிக்கப்பட்டோமா அல்லது சோதிக்கப்பட்டோமா என்று அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இவ்விரண்டுமே இரண்டு வேற வேற நபர்களால வருகிறது. அதனால அந்த இரண்டினுடைய நோக்கமும் வேறதான். சோதனையை நம்மையில கொண்டு வருவது சாத்தான். தெசலோனிக்கர் சபையை ஆரம்பித்து வைத்து விட்டு அந்த சபையை விட்டு வெளியே போன பின்பார்பட பவுல் அந்த சபைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். 1 தெசலோனிக்கர்ல நம்ம பார்க்கலாம். அதுல அத்தியாயம் 3 அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவர் அத்தியாயம் 3வது அத்தியாயம் 5வது வசனத்துல, ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோ வென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன் அப்படிங்கிறார். தீமோத்தேயுவை சபைக்கு அனுப்புறாரு. அனுப்ப போதே அவர் சொல்கிறாரு, நாங்க பட்ட பிரயாசம் எல்லாம் விருதாவே போயிடுச்சா? சோதனைக்காரன் உங்களை சோதித்து நீங்கள் விசுவாசத்தில் நிலைச்சு நின்றீங்களா, உழுந்துட்டீங்களா அப்படிங்கிறத அறிந்து கொண்டு வரும்படியாக நான் அவரை அனுப்பினேன் அப்படிங்கிறார். அதனால கிறிஸ்தவர்களுக்கு சோதனை உண்டு, சோதனை வரும். இதை கொண்டு வருகிறது சாத்தான். ஆனா அந்த சோதனையை கொண்டு வருவது பின்னாடி இருக்கிற அவனுடைய நோக்கம் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோவான் 10:10 இயேசு கிறிஸ்து அவனை குறித்து சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் இல்லை அப்படிங்கிறாரு. இயேசு அவனை திருடன்னு சொல்றாரு. அவன் நோக்கம் என்ன அப்படிங்கிறத அதுல தெளிவாக இயேசு நமக்கு சொல்லிட்டாரு. அவனுடைய முதல் நோக்கம் திருட, நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை திருடுவதற்காக அவனுடைய முதல் ஸ்டெப்பு அதுதான். ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னோம்னா பணத்தை மட்டும் நம்ம எண்ணக்கூடாது. நம்மளுடைய நல்ல குணம், கேரக்டர், நல்ல பெயர், மற்றவர்களிடத்துல நமக்கு இருக்கக்கூடிய நல்ல பெயர் அதை கெடுக்கணும். நம்மளுடைய சரீர ஆரோக்கியத்தை கெடுக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள நம்ம அயலாறுகிட்டக்க நமக்கு இருக்கக்கூடிய சமாதானத்தை கெடுக்கணும். நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷத்தை கெடுக்கணும். இதற்கு அடுத்தபடியாக பரிசுத்தவான்களோடு நமக்கு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை அதையும் கெடுக்கணும். இதெல்லாம் தேவன் நம்ம கொடுத்த ஆசீர்வாதங்கள் கெடுக்கணும். விசேஷமாக தேவனோடு உள்ள நமக்குள்ள இருக்கிற ஐக்கியத்தை உடைக்கணும். இதை திருடணும், இதையெல்லாம் திருடணும். அதுதான் அவனுக்கு முக்கியமான நோக்கம். இதற்கு பிற்பாடுதான் சரீர பிரகாரமாக நம்மை கொல்லவும், பிறகு நரகத்திலே நம்மை தள்ளி அழிக்கும்படியாகவும் நரகத்தின் பாதையில நம்மை வழிநடத்த செல்லவுமே அவன் இந்த காரியத்தை செய்கிறான். இது அவனுடைய நோக்கம் அதுதான். ஆனால் பரிசோதனையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவது பிதாவாகிய தேவன். அதற்கு நோக்கம் இன்று நம்மை விசுவாசத்தில் வளர்ச்சியடைய செய்வதும், நாளை கிறிஸ்துவுடன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நம்மளை தகுதிப்படுத்தவும், அவருடனே பூமியை 1000 வருடங்கள் அரசாளுவதற்கு நம்மை தேர்ச்சி அடைய செய்யவும். ஸோ பரிசோதனை நம்ம ஒரு எக்ஸாம்னு வச்சுக்கலாம். எக்ஸாமுடைய நோக்கமே கற்றுக் கொடுத்ததில் நம்ம எவ்வளவு தேறி இருக்கோம். வாத்தியாருக்கு தெரியும், நமக்கு தான் தெரியாது எவ்வளவு தூரம் தேறி இருக்கும் என்று நமக்கு தெரிவதற்காகவும், தேறிவிட்டால் அதுக்கு அடுத்த லெவலுக்கு மேலே கொண்டு போவதற்காகவும். ஸோ பரிசோதனையுடைய நோக்கம் இதுதான்.
இது தேவனிடத்திலிருந்து வருவது. சுருக்கமாக சொன்னா, சோதனையின் நோக்கம் நம்மை வீழ்த்த, பரிசோதனையின் நோக்கம் நம்மை உயர்த்துவதற்காக. முதலிலே வேதம் இந்த பரிசோதனையை குறித்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேதுரு அதை குறித்து நன்றாக எழுதி வச்சிருக்காரு. 1 பேதுருவில 1வது அத்தியாயத்தில் 1 பேதுரு 1வது அத்தியாயத்தில் 5லிருந்து 7 வசனங்களிலே, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். காரணம், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். வேதத்துல பொதுவாகவே இந்த சோதனை பரிசோதனை இதை ரெண்டையுமே சோதனைன்னு போட்டிருக்கிறாங்க. அதனால நம்ம தேவன் மூலமாக நம்முடைய சோதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது கிடையாது. தேவன் நம்மளை அந்த விசுவாசத்தை சோதித்து நம்ம அந்த விசுவாசத்தின் பரீட்சையில தேறி மேலே ஏறுவதற்காக வாழ்க்கையில் வருவது. விசேஷமாக நமக்கு ஒரு காரியம் தெரிய வேண்டும். தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் செய்கிறார். மிராக்கிள் ஹீலிங் ஆகுது. அநேக இடங்களில் தடைகள் அகன்று தேவன் பாதைகளை திறந்து கொடுக்கிறார். அற்புதம் அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. இது எல்லாவற்றுக்கும் பின்னாடி உள்ள ஒரே காரணம், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை காட்டிலும் தேவனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம், அந்த அற்புதத்தின் மூலமாக அடையாளத்தின் மூலமாக நம்மளுடைய விசுவாசம் வளர்ச்சி அடைவதே. அவருக்கு அதுதான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள விசுவாசம் வளர வேண்டும், அதுதான் அவருக்கு அதுல முக்கியம். உதாரணத்துக்கு யோவான் சுவிசேஷத்துல அதை குறித்து கொஞ்சம் நிறையவே எழுதியிருப்பார். அதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 2வது அத்தியாயத்துல 11வது வசனம் சொல்லுது, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஸோ அவருடைய வல்லமை என்ன அப்படிங்கிறதுலே அவரால் இதெல்லாம் முடியும் என்று அவர் மேல அவங்க விசுவாசம் வைப்பதற்காகத்தான் இது. அதே போல யோவான் 4வது அத்தியாயத்துல 50வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ராஜாவின் மனுஷன் ஒருவன் அவரை கேட்கிறான், என் பிள்ளை சாகருக்கு முன்னாடி வர வேணும்னு. ஏசு அவனை நோக்கி சொல்லுகிறார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்து இருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையிலே எதுக்கு ஆளு உன் பையன் சுகமாயிட்டான்னு சொல்றாங்க. உடனே அவன் கேட்கறான், எப்ப சுகமாயிடுச்சுன்னு கேட்கறான் 52வது வசனத்துல. அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமாயிட்டு விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்திலே ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடைய சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். அதே போல யோவான் 9வது அத்தியாயத்துல 35வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஒரு பிறவி குருடன் ஒருவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அந்த குருடனை எல்லாரும் டெஸ்ட் பண்ணி பார்த்து அவனை படாவலின்னு தள்ளி விட்டுறாங்க. நம்ம அது தெரியும், சீலவன் குளத்துல கழுவிட்டு வாங்குறாரு. கழுவி அவன் கண் வந்தவன் எல்லாரும் பண்ணி பார்த்துட்டு அவனை வெளியே தான் தள்ளி விட்டுறாங்க. அவனை இயேசு சந்திக்கிறார். யோவான் 9வது 35வது வசனம். அவனை அவர்கள் புறம்பே தள்ளி விட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படி அவர் யார் என்றான். ஏன்னா இவர் கண்ணில சேற்ற பூசி அனுப்பின போது அவன் குருடாத்தான் இருந்தான். அவன் இயேசுவை பார்க்கல. அதனால நான் விசுவாசமா இருக்கணும், ஆனா அவர் யாருன்னு எனக்கு தெரியாதே அப்படிங்கிறான்.
இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் அப்படிங்கிறார். உடனே அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். சோ அந்த விசுவாசங்கள் அற்புதங்கள் நடைபெறுவதனுடைய முக்கிய காரணமே விசுவாசம் வளர்வதற்காக தான். தேவனுடைய காரியத்தில் அது கொஞ்சம் மிக முக்கியம். அதே போல அந்த லாசர் உயிரோடு எழுந்த போது அந்த காரியத்திலையும் யோவான் 11வது அத்தியாயத்துல அதுல நம்ம பார்க்கலாம். 45வது வசனம். இயேசு லாசருவை வெளியே வாங்குறாரு. வெளியே வந்த உடனே அவன் 4 நாள் ஆகி மரித்து வெளியே வந்தான். அவன் கையும் காலையும் அவிழ்த்து விடுங்கன்னு சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் 11வது 45. அப்போது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். சோ ஒரு மிராக்கிள் அற்புதம் நடப்பதற்கு தேவனுக்குள்ள ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி இதை பார்க்கிறவன், காண்கிறவன், இதை அனுபவிக்கிறவன் அவனுடைய விசுவாசம் வளர வேண்டும். முக்கியம் அவருக்கு நம்மளுடைய விசுவாசம் வளர்ச்சி அடைய வேணும். ஏன் அப்படின்னா யோவான் நமக்கு சொல்லுகிறார். 1 யோவான் 5வது அத்தியாயத்துல 4வது வசனத்தை சொல்லுகிறாரு, நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சோ விசுவாசம் வளர வளரத்தான் நம்ம இந்த உலகத்தை என்றால் இந்த உலகத்தின் காரியங்களையும் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசையும் நம்ம ஜெயிக்கணும்னா அதுக்கு நமக்கு விசுவாசம் வேணும். சோ ஆண்டவர் நம்முடைய விசுவாசம் வளர வேண்டும் அப்படிங்கிறதுல மிக முக்கியமாக தேவன் நாம் அவனை ஜெயித்தவனாக, ஜெயங்கொண்டவனாக வாழ்வதையே விரும்புகிறார். கிறிஸ்துவம் தன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சபைகளுக்கு எழுதின கடிதங்களில ஜெயங்கொண்டவன் எவனோ அவனுக்கு தான் வாக்கு கொடுக்கிறார். இதுல அந்த விசுவாசத்திற்காக அற்புதத்தை செய்கிற தேவன், ஆனா அந்த விசுவாசம் முழுமை அடைவதற்காக, பூரணப்படுவதற்காக அந்த விசுவாசத்தை அவர் கொஞ்சம் பரிசோதனைகளை நடத்துகிறார். காரணம் என்ன அப்படின்னா, விசுவாசம் முழுமை அடைய என் இருதயத்திலே தேவன் பேரிலே, கிறிஸ்துவின் பேரிலே நான் வைத்திருக்கக்கூடிய அந்த விசுவாசம் முழுமையடைய, பூரணப்பட அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை அவசியம். நம்ம எல்லாருமே நன்றாக தெரியும். யாக்கோபு எழுதின நிருபத்துல 2வது அத்தியாயத்துல அவர் சொல்லுகிறார். அவர் 17வது வசனம், அந்தபடியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தண்ணீர் தானே செத்ததா இருக்கும், செத்து போயிருக்கும் அப்படிங்கிறாரு. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன் உள்ள சொல்லிக்கிட்டு இருந்தா மட்டும் போதாது, அந்த விசுவாசம் என் வாழ்க்கையிலே கிரியையிலே வெளிப்பட வேணும். அதற்கு கிரியை அவசியம். அதே போல அந்த கிரியையிலே அதை கொண்டு வருவதற்காக அந்த விசுவாசத்தை நம்ம கிரியையில நம்ம வெளிப்படையாக எடுத்து கொண்டு வருகிற போது அந்த விசுவாசத்தை தடை பண்ணுவதற்காக, அந்த நம்மளுடைய அந்த விசுவாசத்தை கிரியையில செயல்படுத்தும் போது அதில் நாம் பூரணப்படாதபடிக்கு உலகம் நம்மை தடை செய்ய முயற்சிக்கும். உலகம் நம்மை கேலி செய்யும், கிண்டல் செய்யும், செய்யாதே அப்படின்னு ஒரு அன்பின் நிமித்தமாக ஆலோசனை சொல்றது போல சொல்லும். ரொம்ப மீறி போற போது நம்மளை எச்சரிக்கும், வான் பண்ணும், இதெல்லாம் செய்யும். உலகம் என்பது எங்கேயோ உள்ள ஒரு ஆள் கிடையாது. நம்மளுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள், நம்மை சுற்றியுள்ள அயலார், மற்ற நம்ம வேலை செய்யும் இடத்துல நம்மோட சுற்றி, இவங்க தான் நம்ம உலகம். இவங்க தான் விசுவாசத்தை நான் கிரியையில் செயல்படுத்துகின்ற போது அதற்கு தடையாக அதுல போக விடாம கொஞ்சம் தடை பண்ணுவாங்க. ஒரே ஒரு காரணம், அவங்க தெரிஞ்சு செய்யறது கிடையாது. இவர்களில் அநேகர், நம்மை சுற்றி உள்ளவர்கள், நம்ம குடும்பத்தார், நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்ம கலீக்ஸு, இதுல இருக்கிறவங்கள அநேகர் உலகத்தார் தான். அதாவது இன்னும் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள் இன்னும் வளராதவர்கள் தான். இவர்கள் எல்லாம் அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த உலகத்தின் எதிரான பிசாசு அவர்களை உபயோகப்படுத்தி நம்மை தடை செய்து தேவன் நமக்கு வாக்கு பண்ணின ஆசீர்வாதத்தை திருட,
தடை செய்ய முயற்சிப்பான். ஆனா அதே சமயத்துல தேவன் தமது வார்த்தையின் மூலமாக நம்மளுடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தி உலகத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு உதவுகிறார். என்னுடைய விசுவாசம் வர்த்திக்கப்படுவதற்கு எனக்கு என்ன தேவை என்றால், ரோமர் 10:17 நமக்கு நன்றாக தெரியும். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அதனால அனுதின வேத தியானம் இல்லாவிட்டால் கொஞ்ச நாள்ல எனக்குள்ள விசுவாசம் செத்துதான் போயிடும். அந்த வேதத்தை தியானிக்கிற ஒரு வார்த்தையை கேட்க 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 கேட்கத்தான் எனக்குள்ள விசுவாசம் திடப்பட்டு பலப்படுத்தி எழுப்பி நிற்கும். நம்மை தடை செய்ய பிசாசு கொண்டு வரும் சோதனையே தேவன் பரிசோதனையாக மாற்றி நாம் அவனை ஜெயங்கொண்டவனாக எழும்பி வர வேண்டும் என்று அவரும் விரும்புகிறார். அதற்கு அவர் துணை செய்கிறார், உதவியாக இருக்கிறார். நமக்கு தெரிய வேண்டிய காரியம், பூமியிலே நமக்கு சத்ரு 3 பேர் தான். ஒன்று பிசாசு, அடுத்து உலகம், அடுத்து மாமிசம். இந்த 3 தான் உலகத்துல பிறந்த எல்லா மனிதனுக்கும் ஆண்டவர் அண்டை வராமல் ஆண்டவர் அவனுக்கு வைத்திருக்கக்கூடிய மகிமையான வருங்காலத்தை சுதந்திரிக்க முடியாதபடி தடை பண்ணிடுவோம். இந்த 3 தான். இந்த 3 பிசாசு எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாகவே செயல்படுவான். கிறிஸ்து சொல்லதற்கு கேட்காதபடி கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு விரோதமாகவும் தான் அவன் செயல்பட்டு கொண்டே இருப்பான். இந்த உலகம் என்பது இந்த உலக பிரகாரமான பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்கள், எங்களுக்கு நாங்க இப்படித்தான் செய்யணும், அப்படித்தான் செய்யணும், இதுதான் பழக்கம், இதுதான் வழக்கம், இதுதான் எங்களுடைய நேரி அப்படின்னு சொல்லி இது தேவனுக்கு விரோதமாக எப்பவும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். அடுத்தது மாம்சம். மாம்சம் என்பது என்னுடைய பழைய மனிதன், என்னுடைய சுபாவம், என்னுடைய இயல்புகள், நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி இருந்த என்னுடைய அந்த பழைய மனிதன், என்னுடைய மாம்சம், என்னுடைய சுபாவம், இது எப்பவுமே ஆவிக்கு விரோதமா போராடிக்கிட்டே இருக்கும். சோ இந்த 3 கட்டிலிருந்து விடுவிப்பதற்காக இந்த 3 பேரோட துணையும் நமக்கு தேவை. இதுல உலகமும் நம்மளுடைய சுபாவம், பழைய சுபாவம், பழக்க வழக்கங்கள், இவைகள் எல்லாம் பிசாசின் ஆளுகைக்கு உட்பட்டு இருப்பதனாலே அவன் இவைகளை உபயோகப்படுத்தி நம்மை சோதித்து வீழ்த்த பிசாசு முயற்சி செய்து கொண்டே இருப்பான். சோ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாளில இருந்து நம்ம இந்த பூமியை விட்டு அவரிடம் போகிற வரைக்கும் இந்த போராட்டம் நமக்கு, இந்த ஒரு சோதனை நமக்கு எல்லா இடத்துலயும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால இதை நம்ம எதிர்பார்த்து தான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏன்னா நான் உன் கூடவே இருக்கிறேன். அதை ஜெயிக்கிறது எப்படின்னு நான் உனக்கு பலப்படுத்தி கொண்டு வருவேன். இதுல அவன் அதிகமாக நமக்கு கொண்டுட்டு வரக்கூடிய சோதனையில் ஒன்று என்னன்னா, தேவன் நமக்கு கொடுத்துள்ள வாக்கு தத்தங்களை, பிராமிஸை, ஆசீர்வாதங்களை நாம் விசுவாசிக்க முடியாதபடி, அதை புரிந்து கொள்ளாமல் அதை விசுவாசிக்க முடியாதபடி அவன் அதிகமாக உபயோகிப்பது நம்மளுடைய சொந்த மாம்சத்தையே தான். அது நமக்கு கொஞ்சம் நன்றாக தெரிஞ்சிருக்கணும். யாக்கோபு எழுதின நிருபத்திலே 1வது அத்தியாயத்திலே அவர் இந்த மாதிரி எழுதுகிறார், 14-16 வசனங்களில, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். சோ இதைத்தான் அவன் நம்முடைய வாழ்க்கையில செய்வான். நம்மளுடைய சுய இச்சையில நமக்கு எதுல கொஞ்சம் இழுபாடு இருக்குது, நம்ம எதுல கொஞ்சம் வீக்கா இருக்குமோ நம்ம அந்த சுபாவத்தை உபயோகப்படுத்தி அதுக்கு கொஞ்சம் தீனி போட்டு அதை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அதன் மூலமாக நமக்குள்ள உள்ள ஆவியானவரை கீழே இறக்கி அந்த பழைய மனிதனை மேல கொண்டுட்டு வர்றதுக்கு அவன் எப்பவுமே அதன் மூலமாகத்தான் நம்ம சோதிக்க முடியும். அந்த சோதனையில நம்ம அந்த இச்சையில கண்டினியூவா தொடர்ந்து போகும்போது அது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது
மரணத்தை பிறப்பிக்கும். ஆனா இதே இது யாக்கோபு 4வது அத்தியாயத்திலையும் இதே வார்த்தை சொல்லுகிறார். யாக்கோபு 4ல் 1 - 4 வசனங்களிலே யாக்கோபு நிறுவனங்களே இதுதான் சொல்லுகிறார். உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனா அது கிடைக்கணும். நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாகிறான். ஸோ இதுல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உலக பிரகாரமான மேன்மைகள் எல்லாம் நமக்கு கொஞ்சம் சிக்கல் தான். இதே 1 யோவான்லே 2வது அத்தியாயத்தில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக யோவான் நமக்கு அதை எழுதுகிறார். அது எப்படி நமக்குள்ள செயல்படும் அப்படின்னு. 1 யோவான் 2வது அத்தியாயத்துல 15 - 17 வசனங்கள் வரைக்கும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையிலே அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இதைதான் அவன் நம்மை சோதிக்க நமக்கு உள்ளுக்குள்ள கொண்டுட்டு வருவதற்காக அவன் அதிகமாக நம்மளை அவன் உபயோகப்படுத்துவான். ஆனா இந்த சோதனையை சகித்து நம்முடைய சுபாவமாகிய அந்த பழைய மனிதனை அழித்து தேவனுக்குள் புது சிருஷ்டியாக மாறுவோம். நம்மை சுற்றி உள்ள உலகத்தை ஜெயித்தவனாக, அதாவது இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசானவன் ஜெயித்தவனாக தேவன் நமக்கு பலன் கொடுத்துள்ளார். சில அனுகூலமான காரியங்களை கொடுத்து விட்டார். அது என்னன்னா, முதல் இது அவருடைய வசனம் தான். வசனத்தை படிக்க 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 விசுவாசம் உண்டாகி என்னுடைய புது மனிதன் பலன் கொண்டு ஆவியில பலன் கொண்டு எழும்பி என்னுடைய சுபாவத்தை என்னுடைய இயல்புகளை மேற்கொண்டு பழைய மனிதனை வெளியே போட்டு புதிய மனிதன் வளருவதற்கு உதவியாக இருக்கிறார். அது இந்த 1 யோவான்ல 2வது அத்தியாயத்துல நம்ம படித்த வசனத்துக்கு மேல உள்ள வசனம் 14வது வசனம் அதை சொல்லுது. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். தேவனுடைய வசனம் என்னில் நிலைத்திருந்ததானால் நான் அந்த வசனத்தின் மூலமாக நான் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும். நான் ஜெயித்து நான் எழுந்திருப்பேன். இதற்கு தேவனுடைய வசனம். அடுத்தபடியாக யாக்கோபு 4வது அத்தியாயத்திலே அவர் சில காரியங்களை சொல்லுகிறார். 1 - 4 வரைக்கும் நம்ம படித்தோம் 4வது அத்தியாயத்துல. 5வது அத்தியாயத்துல இருந்து அதுக்கு நம்ம கொடுத்த பலன் என்னன்னு சொல்றாரு. அவரு நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணா சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படியதுக்குங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படுகிற போது தேவனுடைய கிருபை என் வாழ்க்கையில இறங்கும். தேவனுடைய வல்லமையும் பலனும் என் வாழ்க்கையில வரும். அப்போ நான் பிசாசுக்கு தைரியமாக எதிர்த்து நிற்க முடியும். எதிர்த்து நின்னாதான் அவன் ஓடி போவான். 10வது வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஸோ இதுல விழுந்து போகாமல் இருப்பதற்கு என்ன வேண்டுமோ அதை தேவன் கொடுத்து விட்டார். அதை எடுத்து பிராக்டிஸ் பண்ணுவதும் அபியாசம் பண்ணுவதும் நம்மளுடைய காரியமாக இருக்க வேண்டும். இது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள் தான். இதுல நமக்கு தெரிய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படிங்கிறது நமக்கு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், இதன் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா,
எப்ப நான் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து தேவனோடு உடன்படிக்கை செய்து கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளாக நான் வந்துவிட்டோனோ, அப்பொழுது என்னை சோதிப்பதற்கு முன்பதாக பிசாசு தேவனிடத்தில் அனுமதி பெற வேண்டும். அவன் அனுமதி பெறாமல் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அது நன்றாக நமக்கு தெரியணும். அவரிடத்துல பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும். அவரை மீறியோ அவருக்கு தெரியாமலோ நம்மை சோதிப்பதற்கு அவனுக்கு அனுமதி இல்லை. இதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். லூக்காவினுடைய சுவிசேஷத்துல 22வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம்னா, அவர் சீசரிடத்துல பேசுகிற போது அவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். லூக்கா 22 அவர் சிலுவைக்கு போவதற்கு முந்தின ஒலிவமலைக்கு போவதற்கு முந்தி சீசரிடத்துல பேசுகிற போது கடைசியாக சொல்லுகிறாரு 22 31 32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகில் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்த. பிசாஸ் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிட்டான். அவர் பேதுருக்காக ஜெபித்தார். அதனால யூதாஸ் காரியத்தை காட்டிலும் மோசமான ஒரு குற்றம் செய்திருந்தாலும் கூட அவன் மனம் திரும்பி வருவதற்கு தேவனுடைய கிருபை அவன் வாழ்க்கையிலே செயல்பட்டது. அவன் மனம் திரும்பி வந்தான். இதை ஆண்டவர் அங்க சொல்றாரு. வேதத்தின் முதல் புஸ்தகம் யோபுனுடைய புஸ்தகம். அதுலேயே நம்ம எல்லாருக்குமே தெரியும், யோபுனுடைய வாழ்க்கையில கை வைக்க முன்னாடி பிசாசு தேவனிடத்துல போய் பெர்மிஷன் வாங்கி அவர் குறித்த எல்லை வரை மட்டும்தான் அவனால கிரியை செய்ய முடிந்தது. அந்த எல்லையை தாண்டி வருவதற்கு அவனுக்கு அனுமதி கிடையாது. ஸோ இன்றைக்கு நமக்கு அந்த ஒரு காரியம் நமக்கு நன்றாக தெரிந்திருக்கணும். நம்ம திராணிக்கு மீறி நம்மளை சோதிப்பதற்கு பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. விசேஷமாக 1 கொரிந்தியர்ல 10வது அத்தியாயத்துல இத பவுலும் எழுதுகிறார். அவர் 1 கொரிந்தியர் 10வது அத்தியாயத்துல 12வது வசனத்துல இருந்து 1 11 வசனம் வரைக்கும் பழைய ஏற்பாட்டுல ஜனங்கள் எப்படி ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் இச்சையினாலே விழுந்து போனார்கள், இச்சித்ததினாலே விழுந்து போனார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு 11 சொல்றது, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்துல நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிலாம் செஞ்சு விழுந்து போயிட்டாங்க பாரு, நீ அப்படி போயிடாத. பழைய ஏற்பாட்டின் முக்கிய நோக்கமே இந்த வசனம் தான். எதை செஞ்சு உளுந்து போன மாதிரி உளுந்துடாத, எதை செஞ்சு ஆண்டவருக்கு பிரியமா நடந்த மாதிரி அதுல வளர்ந்துவா. இதுக்காகத்தான். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் நின்றுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாகவும் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ள முடியாத போக்கையும் உண்டாக்குவார். சோதனைக்கு உள்ளாக நம்ம கடந்து போகிற நேரங்களிலே தேவனுடைய கண்ணும் தேவனுடைய பிரசன்னமும் நம்ம மேலேயே தான் இருக்குது. நம்ம சாமர்த்தியத்துக்கு மேல வருவதற்கு அவர் அனுமதிக்கிறது இல்லை. அந்த சோதனையை தாங்கக்கூடிய சகித்து கொண்டு மேற்கொள்ளக்கூடிய பலனையும் கொடுப்பாரு. அதே நேரத்துல அதை விட்டு வெளியே வருவதற்குரிய ஒரு வழி வாசலையும் திறந்து கொடுப்பார். இது நம்ம அறிந்ததுதான். அப்படின்னா அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம்? அதனாலதான் விசேஷமாக வேதம் நமக்கு சொல்லுது, நம்மளுடைய அனுதின ஜபத்திலே இந்த ஒரு பாயிண்ட் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் இதை நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டார். மத்தேயு 6வது அத்தியாயத்துல 13வது வசனத்துல பரமண்டலங்களை ஜபங்களிலே நமக்கு தெரிஞ்சதுதான் அந்த வசனம்.
எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே, ஆமேன். ஏனென்றால் பிசாசு எப்போதும் ஏதாவது ஒரு வழி, என்கிட்ட என்ன வீக்னஸ் இருக்கு, என்ன குறைய இருக்கு, எதை வச்சு அவனை இழுக்கலாம், என்னை சுத்தி கர்ச்சிக்கிற சிங்கமோடு சுத்திக்கிட்டே திரியிறான். என்னை எப்படியாவது கவுத்திடணும்னு பாக்குறான். ஆனா என் திராணிக்கு மீறின சிக்கலான ஒன்றை நான் சிக்கிக்கொள்ளாதபடி, அந்த சோதனைக்கு உள்ளே போகாதபடி. ஏன்னா சோதனைக்குள்ள போனா நம்ம சுய ஞானத்தினாலும் சுய பலத்தினாலும் அவனை ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் அவனுக்கு வயசு கூட, அனுபவம் கூட, நாலேஜ் கூட, பிறந்ததுல இருந்து நம்மளை அறிவான். நம்மளுடைய பலவீனம் பலம் எல்லாம் அவனுக்கு தெரியும். அதனால என்ன செஞ்சா, எப்ப எதை தொட்டா இவன் எப்ப டென்ஷன் ஆவான், எங்க என்ன செஞ்சா இவன் தடால்னு ஒரு காரியத்தை செய்வாங்கிறாலும் அவனுக்கு தெரியும். அதனால இது சொல்றாரு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் போகாதபடியே என்னை காத்துக்கொள்ளுங்க ஐயா. அதுக்குள்ள போயிட்டேன்னா நான் விழுந்துருவேன், தீங்கு வந்துடும். அது வராதபடி என்னை காத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நீங்க ஜெபம் பண்ணி கேட்க வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். அது மாத்திரமல்ல, லூக்கா 21வது அத்தியாயத்திலையும் அவர் ஜனங்களுக்கு சொல்லுகிற போது இந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். லூக்கா 21:33 இருந்து, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்கும். நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவரும் மேலும் அது ஒரு கன்னியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபத்துல எப்பொழுதும் தேவனோடு உள்ள நெருங்கி உறவுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவரோடு நெருங்கி நிக்கிற போது, சோதனை வருகிற போதே அவரிடத்திலிருந்து நமக்கு ஒரு ஆலோசனையும் ஒரு எச்சரிப்பையும் நம்மளை அந்த இடத்த விட்டு வெளியே கொண்டு வருவதற்குரிய ஒரு ஏவுதலும் தேவனிடத்துல நம்ம கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால தேவ பிரசன்னத்துக்குள்ளேயே நீ எப்பவும் நெருங்கியே இரு அப்படின்னு சொல்றாரு. அதே போல லூக்கா 22வது அத்தியாயத்திலையும் அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போயிட்டாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது. அதனால அவர் ஜெபம் பண்ண போயிட்டாரு. சீசர் எல்லாம் அங்க விட்டுட்டாரு. 3 பேரை இங்க சொல்லி எப்பா ஜெபம் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு போனாரு. அப்பவே அவர் சொன்னாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனாரு. அதனால அவங்க தூங்கிட்டாங்க. அதனால அந்த சோதனை வந்த போது பேதுரு ஒருத்தன் காதை வெட்டினாரு, 2 பேரும் துண்டாக்கான துணியாக்கான விட்டுட்டு ஓடி போனாங்க. சோ அந்த சோதனையை அவர்கள் ஜெயிக்க முடியவில்லை. அதற்கு ஜெபம் பண்ணுவது, தேவ பிரசனத்துக்குள் நம்மளை காத்துக்கொள்வது, ஜெபம் ஒரு முக்கியமான ஒரு காரியம். இதே சமயத்துல இதே காரியத்துக்காக நமக்கு இன்னொரு ஒரு பிளஸ் பாயிண்ட் ஒண்ணு என்ன அப்படின்னா, யோவான் 17வது அத்தியாயத்துல இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முந்தின தினம் சீசர்களிடத்துல பேசிக் கொண்டிருந்த அந்த காரியத்துல 13, 14, 15, 16 4 அத்தியாயங்கள் கடைசி ராத்திரியில அவர் அந்த 12 சீசர்கள்ட்ட பேசினது. 17வது அத்தியாயத்துல அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போவதற்கு முன்னாடி பிதாவை நோக்கி ஏறெடுத்த ஒரு ஜெபம் தான். அந்த ஜெபத்துல அவர் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறார். அதை நம்ம பார்க்கலாம். யோவான் 17வது அத்தியாயம் 14வது வசனத்துல இருந்து, நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவை நோக்கி அப்பவே சொல்லிட்டார், உலகத்துல இருந்து உங்களை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லல, ஆனா தீமையிலிருந்து அவங்களை காத்து கொள்ளும் அப்படிங்கிறார். நான் உலகத்தான் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அவர்களை பலப்படுத்துவதற்கு என்ன வேண்டுமென்றால் உம்முடைய சத்தியம் வேணும், பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வசனமே சத்தியம். ஏன்னா நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்திலே அனுப்புகிறேன்.
அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். அது மட்டும் இல்ல, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல், அப்போது முன்னாடி நிற்கிற அந்த 11 சீசர்களுக்காக மட்டும் அல்லாமல், இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அப்படின்னா நமக்காகவும் சேர்த்து அன்னைக்கே ஒரு பிரேயர் பண்ணிட்டார். அவருடைய பிரேயரை தேவன் கேட்டு விட்டார். அதனாலதான் நம்மளையும் சொல்லியிருக்கிற, டே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, சோதனைக்கு உட்படாதபடி என்னை காத்துக்கொள்ளும், என்னை விலைக்கு காத்துக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு ஜெபம் இருக்கிற போது, அனுதினம் அந்த ஒரு ஜெபம் இருக்கிற போது, சோதனை என்று ஒன்று வருகிற போதே ஆவியானவருடைய உள்ள இருந்து நமக்கு வந்து இதுல நீ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற ஒண்ணு கொடுத்துட்டு நம்மை பலப்படுத்திட்டு வர. அனுதின தியானத்துல நமக்கு என்ன பிரச்சனைகள் வரப்போதோ அதுக்கு முன்னாடி நம்ம பலப்படுத்துவதற்குரிய வார்த்தைகளே கொடுத்து நம்மளுடைய விசுவாசத்தை என்ன வர்த்திக்க பண்ணுவார். ஏன்னா அந்த விசுவாசம் தான் அவனை ஜெயிக்கணும். விசுவாசத்தின் மூலமாக நம்ம அவனை ஜெயிக்கணும். இதற்காக அவர் அந்த ஒரு காரியங்களை கொடுக்குறார். பழைய ஏற்பாட்டுல பக்தர்களுடைய சில ஜபங்களும் உண்டு. பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் சிலர் கூட தேவனை நோக்கி இந்த ஒரு ஜபத்தை எடுத்திருக்காங்க. அவங்க ஜபத்தை தேவன் கொடுத்து இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு பகுதி தான் 1 நாளாகம புஸ்தகத்துல 4வது அத்தியாயத்துல யாபேஸ் அப்படிங்கிற ஒருவருடைய ஜபம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு வசனத்துல 8 பேர் 9 பேர் 10 பேர் பேரெல்லாம் வரும் ஒரே வசனத்துல. ஆனா இந்த யாபேஸுக்காக மட்டும் தேவன் ஒரு 2 பெரிய வசனத்தை ஒதுக்கி வச்சிருப்பார். அதுல 9:10 யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலாம் கணம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இன்றைக்கு அநேகர் வந்து தேவனை என்னை ஆசீர்வதியும் 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 சொல்றாங்க. அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? என் எல்லையை பெருசாக்கும், என் பிசினஸ், என் ஏரியாவை, என் வீட்டை, என் தோட்டத்தை எல்லாம் பெருசாக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய கை என் கூட இருக்கணும், உங்களுடைய கை என் மேலேயே இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதுக்கு விலைக்கு என்னை காத்துக்கொள்ளும் என்று அவன் ஜெபம் பண்ணான். அவன் பண்ணின ஜெபத்தை தேவன் கொடுத்தார். அவன் வேண்டிக் கொண்டது தேவன் கொடுத்தார் என்று இருக்கு. இன்றைக்கு நமக்கு அந்த சோதனையை பரிசோதனையாய் மாற்றி ஜெயிப்பதற்கு நமக்கு அது கொஞ்சம் அவசியம் வேணும். அடுத்ததாக இன்னொரு தேவ பக்தனுடைய ஜெபம், தாவீதினுடைய ஜெபம் 17வது சங்கீதம் வாசிச்சா அந்த 17வது சங்கீதம் போற அந்த ஒரு சப்ஜெக்டை தான் அவர் டீல் பண்றார். அவர் சொல்றாரு 17வது சங்கீதத்துல, கர்த்தாவே நியாயத்தை கேட்டறலாம், என் கூப்பிடுதலை கவனியம், கபடமில்லாத உதடுகள் பிறக்க என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். உமது சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக, உங்களுடைய கண்கள் நியாயமனையில் நோக்கும். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்திலே அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். ஏன்னா என் வாயை மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணியிருந்தேன். என் வாயால நான் தப்பா எதையும் சொல்லிடக்கூடாது, நான் ஏற்கனவே தீர்மானம் பண்ணியிருந்தேன். நீர் ராத்திரி நான் தூங்குற போதே என் இருதயத்தில் இன்னைக்கு ஏதாவது தப்பு இருக்கான்னு நீர் என்னை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கிறீரு அப்படிங்கிற அது சொல்லிட்டு தான் சொல்லிடுறாரு. மனுஷரின் செய்கைகளை குறித்து நாம் உடைய உதடியில் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமா என்னை காத்துக்கொள்கிறேன். உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படிவதன் மூலமாக துஷ்டனுடைய பாதையில் போகாம காத்துக்கொள்கிறேன். என் கால்கள் வலுவாதபடி என் நடைகளை உமது வழிகளிலே சிறப்படுத்தும். அந்த முழு சங்கீதமும் வாசிச்சு வந்தா சோதனைகளுக்குள்ள பிரவேசிக்க பண்ணாமல் என்னை விலக்கி காத்து என்னை சரியான பாதையில கொண்டுட்டு போங்க அப்படிங்கிறது அந்த 17வது சங்கீதம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு காரியம். அது வசன வசனமா நம்ம தியானித்து பார்த்த மாதிரி நமக்கு அது தெரியும். அதை போலவே இருக்கக்கூடிய அடுத்த ஒரு சங்கீதம் 139வது சங்கீதம். 139வது சங்கீதத்துல அவர் தேவனுடைய மகத்துவங்களை துதிக்க ஆரம்பிக்கிறார். 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் தேவனுடைய ஞானம், சர்வ ஞானம், அவருடைய அறிவு எப்பேற்பட்டது அப்படிங்கிறத அவர் புகழ்கிறார்.
அவர் என்னை நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கு எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவிலே சொல் பிறவாதற்கு முன்னவே கர்த்தாவே நீர் அதை அறிந்திருக்கிறீர். அவருடைய ஞானம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத புகழ்ந்து சொல்றார். அப்புறம் 7ல இருந்து 12 வரைக்கும் அவர் சர்வ வியாபி, அவர் இல்லாத இடமே கிடையாது, நீர் எங்கேயும் எல்லா இடத்துலயும் இருக்கிறீர்கள், அந்த சர்வ வியாபி அப்படிங்கிறத புகழ்ந்து துதிக்கிறாரு. அப்புறம் 13ல இருந்து 18 வரைக்கும் அவருடைய வல்லமை, சர்வ வல்லமை, அவருடைய சர்வ ஞானம், சர்வ வியாபம், சர்வ வல்லமை, இந்த 3 காரியங்களும் புகழ்ந்து துதித்து பாடிட்டே இருக்கையிலே அவருக்கு டக்குன்னு கண்ணு பூமி பக்கம் வந்துடுது. 19வது வருஷம் சொல்றாரு, தேவனே நீ துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாய் இருக்கும், ரத்த பிரியரே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவங்க எல்லாம் உண்மை குறித்து துன்மார்க்கமா பேசுகிறாங்க, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய நாமத்தை வீணாக வழங்குறாங்க, உம்மை பாய்க்கிறவன் பாய்க்கவும் உமக்கு விரோதமா எழும்புகிறவரே நான் அருவருக்காமல் இருப்பேனோ, முழு பகையா அவர்களை பாய்க்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞரா எண்ணுகிறேன் அப்படின்னு ரொம்ப வேகமா வர்ற போதே ஆவியானவர் அவருக்குள்ள ஒரு பிரேக் போடுறாரு. அவர் டக்குன்னு நிக்கிறாரு. நின்று அடுத்த வசனத்தை சொல்லுகிறாரு, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும். அவங்க மேல கோபமா இருக்கிறேன், ஆனா நானும் அவங்கள போல தவறான பாதையில நான் இறங்கிடக்கூடாது, அவங்களுக்கு விரோதமாக நானாக ஒரு முடிவெடுத்து நானாக ஒரு வயலன்ஸ் உள்ள நான் போயிடக்கூடாது. அதனால நீர் என்னையை சோதித்து பார்த்து என்னை உங்க கண்ட்ரோலுக்குள்ள வச்சு கொடுங்க, என் சிந்தனைகளை ஆளுக்குள்ள வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவர் அது ஒரு ஜெபம் பண்ணி எச்சரிக்கிறார். ஸோ இந்த ஒரு காரியங்களில் நம்ம வளர்ந்து போகணும். நம்ம விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை நமக்கு முக்கியமானது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு யாக்கோபுல பார்த்தோம். ஆனா அந்த கிரியையின் மூலமாகத்தான் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பூரணப்படுத்துகிறார் அப்படிங்கிறத யாக்கோபுலே அதை கொஞ்சம் விளக்கமாகவே எழுதி வைத்திருக்கிறார். யாக்கோபுலே 2வது அத்தியாயத்துல 20வது வசனத்திலிருந்து, வீணான மனுஷனை கிரியையில் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவா அவன் நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்றது. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும், அந்த விசுவாசத்திற்கேற்ற கிரியைகளினாலேயும் அவன் நீதிமானாக்கப்படுகிறான். நம்முடைய விசுவாசம் பூரணமாவதற்கு நமக்கு கிரியை அவசியம். அதனாலதான் யாக்கோபு 1வது அத்தியாயத்துல அவர் அப்படியே எழுதுகிறார். 1வது வசனத்துல இருந்து 4வது வசனம் வரைக்கும், தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசுவின் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறியிருக்கிற 12 கோத்திரத்தாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி எழுதுகிறார். என் சகோதரரே, நீங்கள் பலவித சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயில் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இந்த நேரத்துலதான் இது என்ன சிக்கலுக்குள்ள இருக்கேன், என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியவில்லாம இருக்கிற போது உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். தேவன் அதற்காக நிற்கிறார். நம்ம திராணிக்கு மேல சோதிக்கப்பட ஒரு விடுறது இல்லை. அந்த சோதனையை ஒரு ட்ரையலாகி டெஸ்ட் ஆக்கி நமக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு கொடுத்தார் தெரியும். உன் சந்ததியின் மூலமாக பூமியில் சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உன் பேர் இனி ஆபிராம் என்று அழைக்கப்படாமல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவதாக பேரு மாத்தினாரு. ஆபிராம் என்றால் உன்னதமான தகப்பன், ஆபிரகாம் என்றால் தேசங்களின் தகப்பன். அவர் போராட்டத்துல உன் பேர் என்ன ஆபிரகாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவருக்கு பிள்ளையே கிடையாது. இல்ல தேசங்களின் தகப்பன், ஒரு பிள்ளை கூட கிடையாது, இவன் தேசங்களின் தகப்பனா அப்படின்னு எல்லாரும் கேள்வி பண்ணி சிரிச்சிருப்பாங்க. ஆனாலும் அவர் அந்த பெயரை சொல்லுகிற போது தேவன் என் சந்ததியின் மூலமாக பூமியில சந்தையெல்லாம் ஆசீர்வதிப்பாருங்கிட்ட இருந்தாரு. 75 வயதுல அவருக்கு வாக்கு கொடுத்தாரு. ஆனா அவர் 100 வயதாகிற போது
தேவன் அற்புதமாக ஈசாக்கை கொடுத்தார். ஆனா அந்த ஈசாக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் திருப்பி கேட்டாரு, அவனை எனக்கு பலி கொடுத்துருன்னு கேட்டார். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, 25 வருஷம் காத்திருந்தேன், அது நிறைவேற்றினார். இப்ப இந்த பிள்ளையின் மூலமாக உலகத்தின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் இருக்காரு. இப்ப அந்த பிள்ளை எனக்கு பலி கொடுத்துருங்கிறாரு. கொடுத்துட்டா எப்படி பண்ணுவார்? அதெல்லாம் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டதில்லை. அவர் சொன்னாருன்னு சொன்னதை செய்வார்ப்பா, அவ்வளவுதான் அப்படிங்கிற அவன் விசுவாசத்தை கிரியையை கொண்டு வந்ததுனால அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவன் அவனை நோக்கி சொல்லுகிறாரு, நீ என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறாய் என்பதை அறிந்திருக்கிறேன். இப்பொழுது நான் உறுதியாக சொல்கிறேன், என் நாமத்தின் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறது இன்னும் ஸ்ட்ராங்காக இறங்குகிறார். அந்த ஆசீர்வாதத்தின் அதிகமாக அவன் பெற்றுக்கொள்வதற்கு அவனுடைய கிரியை அங்கே முக்கியமாயிருந்தது. இன்றைக்கு நம்ம விசுவாசிக்கிறோம், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு, கர்த்தர் எனக்கு செய்வார், வசனம் சொல்லி இருக்கேன்னு. ஆனா அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை வேண்டும். அந்த கிரியை இருந்ததென்றால் அந்த கிரியையின் மூலமாக என் விசுவாசம் பரிசோதிக்கப்பட்டு நான் இன்னும் மேலாக பொன்னாக விளங்குவேன். அதான் பேதுரு சொல்லுகிறாரு, என்னுடைய விசுவாசம் பரிசோதிக்கப்பட்டு நான் பொன்னாக விளங்குவேன் அப்படிங்கிறார். அழிந்து போகிற பொன் அக்கினியினால சோதிக்கப்படும், அதை பார்க்கலாம் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இன்றைக்கு நமக்குரிய அந்த காரியங்கள் மாத்திரம் கிடையாது, இன்று கூட சபையில கூட சில காரியங்களில் தேவன் நமக்கு இதை ஒரு பழக்கமாக வைத்திருக்காரு. உதாரணத்துக்கு கம்யூனியன் சர்வீஸ் நம்ம போகிற போது, தேவனுடைய சரீரத்தின் ரத்தத்திலையும் பங்கு வருவதற்கு நம்ம போவதற்கு முன்னாடி கூட எல்லா இடத்துலையும் இந்த ஒரு வசனம் வாசிப்பாங்க. 1 கொரிந்தியர் 11வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வசனத்தை வாசிப்பாங்க. 26ல இருந்து 1 கொரிந்தியர் 11வது அத்தியாயம் 26ல இருந்து. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். முதல்ல நீ வர்றதுக்குள்ள நீயே உன்னைய டெஸ்ட் பண்ணி பாரு, am I ரைட்? இதுக்குள்ள கைய வைக்கிறதுக்கு அந்த கிறிஸ்துவின் பரிசுத்தம் நீதிக்குள்ள நான் சேருவதற்கு நான் சரியாக இருக்கிறேனா, அதுக்கு சரியில்லாமல் என்னிடத்துல ஏதாவது இருக்குதா சோதித்து அறி. ஏன்னா அந்த அபாத்திரமாக கை வைத்தால நீ ஆக்கினை தீர்ப்பு வரும்போது உனக்கு. இதனால அநேகர் பலவீனரா இருக்கிறீங்க, வியாதியா இருக்கிறீங்க, சில பேர் செத்தே போயிட்டாங்க அப்படிங்கிறார். அதனால 31வது வசனம் சொல்றாரு, நம்மை நாமே நிதானித்து இருந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். காரணம், நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆண்டவர் என்னை சிக்ஷித்து என்னை கரெக்ட் பண்ணி இன்னும் பரிசுத்தத்துல வளர்த்து கொண்டே போகட்டும். சின்ன தப்பு செஞ்சாலும் கூட எனக்கு அடி விழும். இதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வைத்திருக்கக்கூடிய ஒரு காரியம். நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக, இன்னும் பரிசுத்தத்துல நீதியில நம்ம வளர்வதற்காக. எல்லாவற்றுக்கு மேலாக என் விசுவாசம் இன்னும் 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 வளரத்தக்கதாக இதுக்குள்ள ஆண்டவர் என்னை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காரு. இன்றைக்கு மட்டும் கிடையாது, ஒரு காலத்துல நம்ம கிறிஸ்துவை முகமுகமா சந்திக்க போகிற அந்த நாளிலே கூட நமக்கு அங்க ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு இப்பவே ஆயத்தமாக வேண்டும் என்று வேதம் நமக்கும் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 3வது அத்தியாயத்திலே 11வது வசனம், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒரு நாளும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல் மரம் பொருள் வைக்கோல் இவைகளை வைத்து கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை என்பது அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினதை நிலைத்தால் அவன் கல்லை பெறுவான், அவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். கிறிஸ்துக்காக நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அன்பின் நிமித்தமாக உண்மையாகவே இருந்தால் பரிசுத்த ஆவி என்கிற அக்கினியானவர், நமக்குள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியினர் நம்முடைய இருதயத்தினுடைய வாஞ்சைகளையும் நோக்கங்களையும்
எதற்காக இதை செய்தோம் என்பதை அறிந்திருக்கிற அக்கினியானவர் அன்றைக்கு அதை பரிசோதிப்பார். அது கிறிஸ்துவுக்காக அன்பின் நிமித்தம் நான் அவருக்கு கீழ்ப்படிந்த நிமித்தம் நான் செய்ததாக இருந்தால் நான் செய்ததற்கு ஏற்ற கூலி எனக்கு அங்கே கிடைக்கும். அப்படி இல்லாவிட்டால் அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி எரிஞ்சு போயிடும், சாம்பல் தான் இருக்கும். நானும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல பரலோகத்துக்குள்ள உள்ள போயிடுவேன், ஆனா என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. தீப்பிடிச்ச வீட்டுல வெளியே வந்தவனை போல ஒண்ணும் இல்லாதவனாக நான் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிடும். அங்கேயும் ஒரு டெஸ்ட் இருக்குது. அதனால இங்கேயே நம்மளை அதை தயார் பண்ணி கொண்டே போகிறது நமக்கு ரொம்பவும் நல்லது. அதுல வளர்ந்து கொண்டே போக வேண்டும் இது இருக்குது. கடைசியாக யாக்கோபு 1வது அத்தியாயத்திலே 12வது வசனம் நம்ம படிக்கலாம். நம்மளை கொஞ்சம் யாக்கோபு 1:12 வசனம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஸோ தேவனுடைய நோக்கமும் நம்ம வாழ்க்கையில இதுதான். அனுதினமும் நம்மை சூழ நமக்கு அந்த ஒரு சோதனைகள் உருவாக்குவதற்கு பிசாசு தருணம் பார்த்து கொண்டே இருந்துகிட்டே இருக்கிறான். ஆனா அதுல இருந்து வெளிவருவதற்காக, அவனை மேற்கொள்வதற்காக தேவன் நமக்கு 3 காரியங்களை கொடுத்திருக்கிறார். நம்ம அன்னைக்கு படிச்ச அந்த சப்ஜெக்ட்ல இருந்து 3 காரியங்கள் அவர் கொடுத்திருக்கிறார். ஒண்ணு வேத தியானம், வேதத்தை தியானிப்பது, அதுல என்ன செய்ய சொல்லியிருக்கார் அதுக்கு கீழ்ப்படியணும், அதுதான் முக்கியம். என்றால் எபேசியர் 2வது அத்தியாயத்துல பவுல் எழுதுகிற போது அதை நமக்கு தெளிவாகவே எழுதுகிறார். எபேசியர் 2வது அத்தியாயத்துல 1-2 வசனத்துல ஒரு குறிப்பை நம்ம கொடுக்கிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார், அவைகளிலே எவைகளிலே அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக இவ்வுலகத்தின் வழக்கத்திற்கு ஏற்றபடியாக நடந்து அக்கிரமம் பாவம் செய்தவர்களா இருந்தீங்க. ஆனா கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இப்பொழுதும் கூட அந்த ஆகாயத்து அதிகார பிரபு உங்களுக்குள்ளே செய்யறான். எப்பொழுது? யாருக்குள்ளனா கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்துல. தேவனுடைய வசனத்தை வாசித்து அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாதவன் வாழ்க்கையில தான் அவன் உள்ளே கிரியை செய்ய முடியும். அதனால வேத வசனத்தை நியூ டெஸ்ட்மெண்ட வாசிச்சு அதுல என்ன சொல்லி இருக்குதோ புரியுதோ புரியலையோ கீழ்ப்படிதல் நமக்கு இருந்தா அவன் நமக்கு உள்ளே வந்து கிரியை செய்ய முடியாது. ஏன்னா அவனுடைய ராஜ்யத்தை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டாரு தேவன். நம்ம ஒளியின் பிள்ளையின் ராஜ்யத்துல இருக்கிறோங்கிறதுக்கு ப்ரூஃபே அந்த ராஜ்யத்தினுடைய நீதியை நிறைவேற்றுவதுதான். சொன்னாரு, முதலாவது பரலோக ராஜ்யத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள் அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு செய்யணும்னு, என்ன சொல்லியிருக்காரு செய்யாதேன்னு அதுக்கு கீழ்ப்படுகிற போது அவன் நம்ம மேல கை வைக்க முடியாது. ஒன்று, இது முதல் காரியம். 2வது, பரிசுத்த ஆவியானவர் உண்மையாகவே மனம் திரும்பி ஞானஸ்தானத்தில் தேவனோடு அக்ரிமெண்ட் போட்டு நிக்கிற போது நமக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பலன் பரிசுத்த ஆவியானவர். அவரை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பையும் குறித்து உணர்த்துவார். என்னை விசுவாசிக்காத இடத்துல அவனுடைய பாவம் என்னன்னு உணர்த்துவாரு. நான் கூடவே இல்லை, என்னை நீ ஏத்துக்கிட்ட, நான் உன் கூடவே இல்லை, அதனால இதுதான் நீதி, இதுல நட என்று உனக்கு நீதியை கற்றுக் கொடுப்பார். உனக்கு விரோதமாக இந்த உலகத்தான் பிசாசு வருகிறது, இந்த உலகத்தின் அதிபதி வருகிற போது அவனை நியாய தீர்ப்பை சொல்லி அவனை கண்டித்து உணர்த்துவார். இதற்காக பரிசுத்த ஆவியானவர் என்ன கொடுத்திருக்கிறார், அதுக்குள்ள வளரணும். ஆனா இது ரெண்டும் இருந்தாலும் கூட ஆண்டவரே சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீங்கு எனக்கு வராதபடி என்னை விலக்கி காத்துக்கொள்ளும், சோதனையை மேற்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு கற்றுக்கொடும் அப்படிங்கிற ஜபமும் நமக்கு தேவை. இந்த ஜபமும் இருக்கணும். அவர் கொடுக்கறது கொடுத்துட்டாரு, இந்த ஜபம் இருக்கிற போது அந்த காரியம் நமக்கு உள்ளுக்குள்ள இருந்து போகும். அப்பொழுது நம்ம சோதனையை சகித்தவர்களாக, சோதனையை ஜெயித்தவர்களாக, என் விசுவாசம் சோதிக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு பொன்னாக விளங்கினதாக
தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இது கடைசி இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு போராட்டங்கள் இருக்கிறதுனால இது நமக்கு கொஞ்சம் அவசியம் தான். வேதத்திற்கு கீழ்ப்படிவது, ஜெபம் பண்ணுவது, ஜெபத்திலே தேவ சமூகத்திலே அதிகமாக காத்திருப்பது, ஆவியானவருடைய குரலுக்கு நம்ம செவிகள் திறந்ததாக பழக்கம் உள்ளதாக நம்மளை கொண்டிருப்போம். இந்த 3 காரியத்துல வளர்ந்து போகிற போது இந்த பிசாசானவன் கொண்டு வருகிற சோதனையை தேவன் பரிசோதனையாக மாற்றி நம்மளை பாஸ் பண்ண வச்சு இன்னும் கொஞ்சம் நம்மளை மேல கொண்டு போவார். அந்த ஒரு காரியத்துக்குள்ள நம்ம வளர்ந்து போவோம். நம்மளுடைய நோக்கமும் அதுதான், ஜெயம் கொண்டவனாக வரணும். இயேசு கிறிஸ்து நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் ஜெயம் கொண்டவன் எவனோ அவனுக்குங்கிறாரு. நம்ம உலகத்தை ஜெயித்தவனாக, இந்த உலகத்தின் அதிபதியை ஜெயித்தவனாக நம்ம எந்திரிச்சு போவோம். அதற்காக தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இன்றைய இந்த வேத பாடங்கள் முடிந்தது. நன்றி, வணக்கம்.